நான் மரியாதையில் ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தினேன் அவருக்காக அந்த படமே அவருக்காக தான் பண்ணேன். சிவா சாருக்கு தெரியும். அந்த படத்தில் அவருக்காக ஒரு அழகான ஓப்பனிங் வச்சேன். நீங்கள் பல மரியாதை படம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ அவங்க அம்மா வாசல் தெளிச்சிட்டு இருப்பாங்க அதிகாலையில். அந்த குழந்தைய பார்ப்பாங்க. அந்த குழந்தை அப்படியே சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு ஷர்ட், அந்த குழந்தைக்கு ஒரு ஷர்ட்டு, அந்த சூரியனுக்கு ஒரு ஷர்ட்டு. என்னடா இது, நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த சூரியனையே பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும். அந்த குழந்தை ஒரு 5 வயசு பையன் அப்படி பார்த்து, இல்லைம்மா அந்த சூரியனுக்கு மீசை வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு. இதுதான் கேள்வி, நம்ம ஐயா மாதிரி இருக்குண்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே அந்த சூரியனுக்கு அப்படியே ஒரு ஜூம் போச்சுன்னா அந்த சூரியனில் ஒரு மீசை வரும், ஒரு மூக்கு வரும், ஒரு உதடு வரும், அப்படியே ஒரு ஃபேஸ் வந்தால் கேப்டனுடைய ஃபேஸு. கேப்டன் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார். அங்கே புரட்சி கலைஞரின் அப்படின்னு சொல்லி மரியாதைன்னு போட்டிருப்போம். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை கேப்டனுக்கு, அவ்வளோதான். மறுபடியும் கேப்டன் வச்சு படம் பண்ணணும்னு நினச்சா அந்த வாய்ப்பு கிடைக்கல. கேப்டன் அரசியலில் தீவிரமாயிட்டார். நம்ம கேப்டனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை நிச்சயமாக அவருடைய மகன் விஜயபிரபாரனுக்கு அரசியலையும் சண்முக பாண்டியனுக்கு சினிமாலையும் சேர்த்து அவங்களோட மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி இந்த படம் முதல்ல எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி ரீலீஸ்லேயும் மிகப்பெரிய வெற்றி பெறும். என்னுடைய வாழ்த்துக்கள்.